வீட்டுக்கும் ஆலயத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸ்கூலுக்கும் டுட்டோரியலுக்கும் வித்தியாசம் இருக்கு. எவ்வளவு பெரிய படிச்சவங்களா இருந்தாலும் சரி எங்க தான் அனுப்புவாங்க? ஸ்கூலுக்கு தான் அனுப்புறாங்க பிள்ளைகளை. அதே மாதிரி நீங்க எவ்வளவு பரிசுத்தமுள்ளவர்களா இருந்தாலும் சரி, தேவனுடைய ஆலயம் என்பது உங்களுக்கு மகிமையை கொடுக்கிறதான இடம் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். இந்த தாவீது அதை அறிந்தபடினாலதான் நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் என் தேவனுடைய ஆலயத்துல தங்கி இருப்பதே நாடுவேன்னு சொல்றார். 1000 நாளை பார்க்கிறோம் அது பிரகாரங்கள் செல்லும் ஒரே நாள் நல்லது. இந்த தேவனுடைய ஆலயத்துல அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்க அந்த பாக்கியம் கிடைத்தது என்று சொல்வதற்கான காரணம் என்னவென்றால், தேவனுடைய ஆலயத்துல தேவனுடைய மகிமை. சில பொல்லாத ஆவியெல்லாம் இங்க வந்தோடனே தன்னால் ஆடுது. என்னத்தினால் ஆடுது? என் வீட்டுல வந்தா நான் ஜெபம் பண்றேன், ஆனா ஜெபம்னா வந்து ஆடுறது இல்லை. ஆனா இங்க வந்தா தன்னால் ஆடுதுன்னு என்ன அர்த்தம்? மகிமையை பார்க்குது. எது பார்க்குது? சாத்தான் பார்க்கலாம், மகிமையை பார்க்கறாங்க. நல்ல கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன தெரியுது? நிறைய பேர் அந்த இடத்துல மகிமையை பார்த்தேன்னு சொல்லியிருக்கிறாங்க, கர்த்தரை பார்த்தேன்னு சொல்லியிருக்கிறாங்க, வெளிச்சத்தை பார்த்தேன்னு சொல்லியிருக்கிறாங்க, அக்கினியை பார்த்தேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் தேவனுடைய மகிமை தங்கினதான ஒரு இடம். இந்த இடத்தை நம்ம வந்து எந்த அளவு முக்கியப்படுத்துகிறோமோ, எந்த அளவு வாஞ்சிக்கிறோமோ, அந்த அளவுக்கு தேவனுடைய மகிமை நம்மள பெருகும். நீங்க இந்த இடத்துல வந்து கால் மிதிச்சுட்டு போனாலே இந்த மகிமை வந்து உங்களை தொடும். அதற்காகத்தான் தேவனுடைய ஆலயத்துல வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லுகிறோம். ஏன்னா தாவீது அதை ஃபாலோ பண்ணினார், தாவீது அதை வந்து பின்பற்றினார். இந்த தாவீது தேவனுடைய ஆலயத்துல அவர் வாஞ்சி வைத்திருந்தபடினால அவர் சொல்றாரு, 1000 நாள் என்னுடைய அரண்மனையில இருப்பதை விட. அவர் அரண்மனை எப்படி திரும்ப சொல்றாரு? அவரு என்ன கூடாரம் சொல்றாரு? அவர் அரண்மனையை தான் சொல்றாரு. ஆகாமிய கூடாரம் அவர் அரண்மனையை சொல்றாரு. நான் என்னுடைய ஆகாமிய கூடாரமாய் அரண்மனையில இருப்பதை விட நான் தேவனுடைய ஆலயத்தினுடைய வாசற்படியில இருப்பதையே நான் தெரிந்து கொள்ளுவேன். ஹல்லேலூயா.